Hi, this is Bhuvi, second year MBBS from GMC Kadlur. ஒரு வழியாக எக்ஸாமெல்லாம் முடிஞ்சதுப்பா, இனிமேல் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. முடிஞ்சது ப்ராக்டிக்கல் இல்லை, தியரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் நடுவில் 18 days கேப் காய்ஸ். படித்த தியரி எல்லாம் மறந்து போய் ப்ராக்டிக்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி விழுந்து நைட்டோட நைட்டாக படித்து ப்ராக்டிக்கல் ஹாலில் போய் உட்காந்தா ஒன்றுமே ஞாபகம் இல்லை. வைவாவில் போயிட்டு எக்ஸ்டர்னல் கேட்பார், தம்பி வாட்ஸ் ஹை சீலிங் டயோட்டிக்ஸ். நான் சொல்லுவேன், சார் தயசேட் சார் இப்படின்னு நீ சொல்கிற தைரியம் யாருக்கு வரும்? எனக்கு வரும் காய்ஸ். ப்ராக்டிக்கலில் போய் நீ உட்காந்தா போதும்ப்பா, பாஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சீனியர் சொன்னதை கேட்டு சமத்தா போய் அங்கே உட்காந்தா ப்ராக்டிக்கலில் மார்க் எங்கள் காய்ஸ் போட்டாங்க, நாமும் தான் போட்டாங்க. ஒரு வழியாக ப்ராக்டிக்கல்லாம் முடிஞ்சது, இனிமேல் ஜாலி தான், 2 வாரத்துக்கு நம்ம வர தேவையில்லை அப்படின்னு நினப்போம். அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா, தம்பி 2 days தான்ப்பா லீவு, 3rd day வந்து சேருப்பா, 3rd year ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லுவாங்க. 3rd year அதுக்குள்ளேயா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். 2nd year பாஸ் ஆனோமா ஃபெயில் ஆனாமான்னு தெரியாமையே 3rd yearல போய் உட்கார்ற ஒரு வழி இருக்கே, அதெல்லாம் சொன்னால் புரியாது காய்ஸ். எவ்வளோதான் இருந்தாலும் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு ஜாலியாக இருக்க ஒரு சுகம் இருக்கே, அதுதான் காய்ஸ்.